டெம்பரரியான விசாக்கள்ல ஒரு நாட்டுக்கு போறவங்களுக்கு அந்த நாட்டினுடைய பிஆர் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல நாங்க இதுவரையில தீர்மானமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலை டோரிஸினுடைய தலைவியாகவும் யூகேனுடைய எதிர்க்கட்சி தலைவியாகவும் இருக்கக்கூடிய கெமி பேட்நாக் தெரிவித்திருக்காங்க. எதிர்வரும் திங்கட்கிழமை பிரித்தானிய பிரதமராக பதவியேற்க போகின்ற ஆண்டி பர்னாமுக்கு ஒரு கடிதம் மூலமாக இவர் சொல்லியிருக்காங்க. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசல் புரசலாக யூகேல இப்போ சொல்லப்பட்டு வர இந்த ILR ரிஃபார்ம்ஸ் பிளான்ஸ் நிறுத்தப்பட போகிறது அப்படின்ற தகவல்களை உறுதிப்படுத்துற விதமாக பல கருத்துகள் யூகேனுடைய அரசியல்ல இப்போ முன்வைக்கப்படுகிறது. இதுல இப்போதைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களின் அடிப்படையில இதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கு 10 வருடங்களாக ILRக்கான காலப்பகுதி நீடிக்கப்பட மாட்டாது. 5 வருஷங்கள்லேயே இவங்களுக்கான ILR வழங்கப்படும். ஆனா பெனிஃபிட் ஆக்சஸ் அப்படின்னும் போது இவர்களுக்கு பெனிஃபிட் ஆக்சஸுக்காக மேலதிகமாக 3 முதல் 5 வருடங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். இந்த இடைப்பட்ட காலத்துல இவங்க பெனிஃபிட் எடுத்திருந்தா இவங்களுடைய ILR பறிக்கப்படலாம் அப்படின்றதுதான் இப்போதைக்கு யூகேல பேசப்படுற மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுக்கு ஒர்க்கர்ஸ் வராங்க அப்படின்னா டெம்பரரியாக ஒரு லேபர் ஷார்டேஜை நிவர்த்தி செய்யறதுக்காக தான் இவங்க ஒரு நாட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது இவர்களுக்கான நிரந்தர வதிவிடமை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கறதானது எந்த நாட்டிலையுமே நடக்காத ஒரு விஷயம். அது யூகேல நடக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்ற தகவலையும் டோரிஸினுடைய தலைவி கெமி பேட்நாக் பிரதமராக வரப்போகின்ற ஆண்டி பர்னாமுக்கு கடிதமாக தெரிவித்திருக்கார். ஷபானா மஹ்மூதினுடைய ILRக்கான ரிஃபார்ம் பிளான் அப்படின்றது ரொம்பவே ஒரு உத்வேகமான அல்லது அது மிகவும் சாத்தியமான ஒரு பிளானாக இருந்தது. இதற்கு கட்சிகளுக்குள்ள எந்த விதமான பேதமும் இல்லாம அனைத்து கட்சிகளுமே அவருக்கு தங்களுடைய சப்போர்ட்டை வழங்கி இருந்தது. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில கன்சர்வேட்டிவ் எந்தவித நிபந்தனைகளும் இல்லாம ஷபானா மஹ்மூதினுடைய இந்த திட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக சொல்லி இருந்த போதிலும் இப்போது இது நிறுத்தப்பட போகிறதானது மிக பெரிய ஆபத்துகளை எதிர்காலத்தில் பிரித்தானியாவில் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு தகவலை அவர் வெளியிட்டிருந்தார். இந்த கடிதம் அப்படின்றது மிகவும் ஒரு அவதானத்தை பெற்றிருக்கு. இந்த கடிதத்தின் மூலமாக என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத விட இதற்கு எதிர்க்கட்சிகள் மீது மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படின்றதும் காட்டப்படுகிறது. ஆனா அதே நேரம் யூகேல லேபர் அரசாங்கத்தினுடைய 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மீண்டும் கையெழுத்திட்டு இந்த திட்டங்கள் முற்றுமுழுதாக வரக்கூடாது அப்படின்றதையும் ஆண்டி பர்னாமிடம் கையெழுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஷபானா மஹ்மூதினுடைய இந்த திட்டமானது ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கும் வரும் அப்படின்றத அண்மையில ஹவுஸ் ஆஃப் காமன்ஸினுடைய டிபேட்ல ஷபானா மஹ்மூத் மிக தீவிரமாக சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போதும் இந்த எதிர்க்கட்சிகள் சேர்ந்து சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, கட்சியினுடைய நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்ற ஒரு தகவலாக இது வெளியிடப்படுகிறது. இந்த நம்பத்தகுந்த வட்டாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னும் போது இந்த திட்டங்கள் கைவிடப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கு. திங்கட்கிழமை பிரதமராக ஆண்டி பர்னம் பதவியேற்றதுக்கு பிறகு இது குறித்தான உத்தியோகபூர்வமான முடிவுகள் கன்சல்டேஷனுடைய முடிவுகளோடு சேர்த்து வெளியிடப்படும் அப்படின்றதான் இப்போதைய தரவாக இருக்கிறது. இந்த கடிதத்தை ஆண்டி பர்னம் எந்த அளவுக்கு ஒரு கருத்தில் எடுப்பார், இதற்கான பதிலாக லேபர் அரசாங்கம் என்ன தீர்மானங்களை வைத்திருக்கிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதே நேரம் ஷபானா மஹ்மூதினுடைய பதவிக்கும் ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. பதவி உயர்வு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட ஹோம் செக்ரட்டரியாக மிகுந்த திட்டங்களை முன்வைத்த ஷபானா மஹ்மூத், பலருடைய எதிர்ப்பை சம்பாதித்திருந்த ஷபானா மஹ்மூத் இப்போது சான்சலராக பதவி உயர்வு அளிக்கப்பட இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை இன்றைய நாள் பிரித்தானியாவினுடைய பல ஊடகங்கள் பதிவு செய்திருந்தது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிதி அமைச்சராக போகிறார் ஷபானா மஹ்மூத் அப்படின்றதுதான் இன்றைய நாள் பேசப்பட்ட மிக முக்கியமான ஒரு தரவாக பார்க்கப்படுகிறது. யூகேனுடைய அடுத்த பிரதமராக ஆண்டி பர்னம் பதவியேற்றதுக்கு பிறகு ஆண்டி பர்னாமினுடைய ஆட்சியில ஷபானா மஹ்மூதுக்கு நிதி அமைச்சர் பதவி வழங்கப்பட போகிறது. இதற்கிடையில இந்த நிதி அமைச்சர் பதவி இவருக்கு வழங்கப்பட்டால் ஹோம் செக்ரட்டரியாக யார் இருப்பார் என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. சமூக வலைதளங்களை பொறுத்தவரையில ஷபானா மஹ்மூதிற்கு ஏராளமான எதிர்ப்பு இருக்கு. குறிப்பாக இந்த மைக்ரன்ட்ஸ் மத்தியில ஒரு எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பின் அடிப்படையில சமூக வலைதளங்கள்ல இது குறித்தான செய்திகளுக்கு வரக்கூடிய கமெண்ட்கள்ல நிறைய பேர் சந்தோஷப்பட்டதாக இந்த கமெண்ட்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுல எழுப்பப்பட்ட இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி, அடுத்த ஹோம் செக்ரட்டரியாக யார் வரப்போகிறார்? மைக்ரன்ட்ஸுக்கு அது சாதகமான விளைவையா அல்லது பாதகமான விளைவையா ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக கேட்கப்பட்டது. அடுத்த ஹோம் செக்ரட்டரியாக மைக் டாப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது குறித்தும் பல இடங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனா அது குறித்தான எந்த விதமான உத்தியோகபூர்வ அறிவிக்கையும் இதுவரையில வெளியிடப்படலை. அது குறிப்பாக ஹோம் செக்ரட்டரி பதவி விலக போகிறார் அல்லது அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட போகிறது அப்படின்றதும் ஊடகங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல பேசப்பட்ட செய்தியாக தான் வந்திருக்க ஒழிய அரசாங்க தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு உத்தியோகபூர்வமான செய்தியும் இதுல வெளியிடப்படவில்லை. எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு ஹோம் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஷபானா மஹ்மூதினுடைய தீர்மானங்கள் அல்லது அவருடைய நடவடிக்கைகள் மீண்டும் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவருக்கு வேறு பதவி காத்திருக்கிறது. இது ஒரு பதவி உயர்வாக சொல்லப்படுகிறது.
யூகேக்கு ஒரு ஸ்டூடெண்டா படிக்க வந்து அதுக்கு பிறகு வேலை எடுத்து வேலை செய்து கொண்டிருந்த இந்தியாவினுடைய பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த 24 வயதான கிரண்தீப் கௌர் அப்படின்ற ஒரு பெண் பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. யூகேல லண்டன்ல ஆக்ஸ்பிரிட்ஜ் அப்படின்ற இடத்துல ஒரு வீடு எடுத்து இவங்க தங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள இனம் தெரியாத நபர் ஒருவர் புகுந்து இந்த பெண் மீது சரமாரியாக கத்தி குத்து நிகழ்த்தி இருக்கிறார். மார்பு பகுதியிலையும் வயிற்று பகுதியிலையும் இவர் மீது கத்தி குத்து நடந்திருக்கிறது. இதுல ரொம்பவே அதிர்ச்சிகரமான இல்ல கவலையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது அந்த பெண் மீதான ஒரு வன்மத்துல நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. இதே நபர் அந்த இடத்துல இருந்து சில மீட்டர் தூரங்களுக்கு அப்பால 20 வயதான இளைஞர் ஒருவரை கத்தியால் குத்திவிட்டு மறைந்திருப்பதற்காக இந்த வீட்டுக்குள்ள போனதாகவும், இதை பார்த்த கிரண்தீப் கௌர் இதை போலீசிடம் சொல்லலாம் அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக அந்த பெண்ணின் மீது கத்தியால் இவர் குத்தி இருக்கிறார் அப்படின்றது முதற்கட்ட விசாரணைகள் இருந்து தெரிய வந்திருக்கு. 44 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். எந்த விதமான முன் விரோதமும் இல்லாம ஒரு குற்றவாளி தன்னுடைய குற்றம் வெளிப்பட்டு விடலாம் அப்படின்ற பயத்தின் காரணமாக நடத்தப்பட்ட ஒரு குற்றவியல் சம்பவமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த யுவதியினுடைய குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நகைகள், காணிகள், சொத்துகள் அனைத்தையும் விற்று இந்த பெண் லண்டனுக்கு படிக்க வந்ததாகவும், மிகவும் ஒரு நல்லா பழகக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறதாகவும், நல்லா படிச்சு அதுக்கு பிறகு வேலை எடுத்து சுயமாக வாழக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்ததாகவும், இப்படியான ஒரு சம்பவம் மிகுந்த கவலை அளிக்கிறது அப்படின்றதையும் இவங்க பகிர்ந்திருந்தாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு குற்றவாளியினுடைய குற்றத்தை மறைப்பதற்காக இப்படியான ஒரு சம்பவம் லண்டன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளும் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யூகே முழுவதும் இந்த ஃபார் ரைட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. இதுல மிக முக்கியமாக இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் சார்பாக யூதர்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது போலீசாரால் முறியடிக்கப்படுகிறது. இதே போல இஸ்லாமிய அமைப்புகள் அல்லது இஸ்லாமிய வணக்க ஸ்தலங்கள் மீதான தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்கள் பலதும் யூகேல எடுக்கப்பட்டு வருது. இதுவும் போலீசாரால முறியடிக்கப்படுது அப்படின்றதையும் கடந்த காலங்களில் பல செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. லண்டன்ல சட்டன் பகுதியில் மிக முக்கியமான ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 14 வயதான ஒரு மாணவன், இளைஞர் அப்படின்னு சொல்றதா மாணவன் சொல்றதான்னு தெரியல, 14 வயதான ஒரு மாணவன் கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த இடத்துல இருந்த 2 முஸ்லிம் பள்ளிவாசல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு இவர் திட்டமிட்டிருந்தார் அப்படின்ற அடிப்படையில இவர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்கிருந்த ஒரு வாகனம் தாக்கப்பட்டிருக்கு. இந்த வாகனத்தை தாக்கியவர் யார் அப்படின்ற சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் தேடப்பட்ட போது 14 வயதான ஒரு இளைஞன் மாணவன் கைது செய்யப்படுறார். இந்த மாணவன் குறித்து மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது இந்த மாணவன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய 2 முஸ்லிம் பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதும், இவர் ஃபார் ரைட்டுடன் சம்பந்தப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்போடு தொடர்பில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படியான மேலதிக சம்பவங்கள் ஏதாவது திட்டமிடப்பட்டிருக்கா அப்படின்ற விசாரணைகளையும் இப்போ போலீசார் ஈடுபட்டு வராங்க. யூகேல பிறக்க போற பிள்ளைகளுக்கு SMA அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபியினுடைய பரிசோதனைகள் இனி மேற்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி NHS-ஆல வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நோயை பொறுத்தவரையில இது தசைகள் சம்பந்தமான ஒரு நோயாக இனங்காணப்படுகிறது. ஜெனட்டிக்கல் டிசார்டராக இது பார்க்கப்படுகிறது. பரம்பரை ரீதியாக வரக்கூடிய ஒரு நோயாக இது பார்க்கப்படுது. யூகே பொறுத்தவரையில சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த பரிசோதனை இப்போது நியூபோர்ன் பேபிஸிடம் மேற்கொள்ளப்படுது. இது ஒரு போஸ்ட்கார்ட் லாட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய சில இடங்களுக்கு மட்டும் உரித்தான ஒரு பிரிவிலேஜாக பார்க்கப்படுகிறது. இந்த நோயால பாதிக்கப்பட்ட பிள்ளையினுடைய ஒரு தாயாரனுடைய தொடர்ச்சியான அழுத்தத்தின் மத்தியில இந்த ஒரு தீர்மானம் பிரித்தானியா முழுவதும் 2027 ஆண்டு முதல் பரிசோதனைக்கு மேற்கொள்ளப்பட இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. லேப் வசதிகள் சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்றதுனால இது இங்கிலாந்து முழுவதும் செய்யப்படல. ஆனா ஸ்காட்லாந்துல பல இடங்கள்லையும் பிறந்த பிள்ளைகளினுடைய குதிகால்கள்ல எடுக்கப்படக்கூடிய பிளட் சாம்பிள்ல இருந்து இந்த நோய் கண்டறியப்படுகிறது. 10,000 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைக்கு இந்த நோய் இருக்கும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தரவும் இருக்கு. இந்த நோய் மிகவும் ஆபத்தான ஒரு நோய் அப்படின்றதுனால இனிமேல் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே இது இனங்காணப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கான சிகிச்சைகளை வழங்குவதற்கான முயற்சிகள்ல இப்போ NHS ஈடுபட்டு வருது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.